காட்ட முடியல வரேன். சிலரை எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு ஊழிய ஸ்தலத்துல கொண்டு உட்கார வச்சிருக்க. கேட்டுட்டு இருக்கிற நீன்னு எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு இடத்துல உன்னை ஊழியத்துக்கு கொண்டு உட்கார வச்சிருக்க. ஒருவேளை இதுக்கு முன்னால இருந்த இடத்துல எல்லாருமே உனக்கு ஆதரவா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு விசுவாசி இல்லை, ஒரு நேசிக்கிறவங்க இல்லை, உன்னை ஆதரிக்கிறவங்க இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஒருத்தர் இல்லை, உங்களுக்கா தாங்கி ஜெபிக்க யாருமே இல்லை. ஏன் ஆண்டவர் இங்க கொண்டு வந்தார்? ஒருவேளை ஆண்டவர் மறந்திருப்பாரோ? என்ன ஆண்டவர் ஒருவேளை தப்பு செய்திருப்பாரோ? கேள்வியோட நீங்க கேட்குறீங்க. இல்லப்பா, உன்னை ஏன் அந்த ஊருக்கு கொண்டு போனேன்னு தெரியுமா? உன்னால மட்டும்தான் அந்த ஊருக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த தேசத்திற்குரிய அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கு. அந்த தேசத்தை மாற்றுகிற அபிஷேகம் நான் உனக்கு மேல வச்சிருக்கேன். அது தெரியாம நீ புலம்பிட்டு இருக்கிறீ. அந்த வீட்டுக்கு தேவையான அபிஷேகத்தை உன் தலையில நான் வச்சிருக்கேன். அந்த கிருபை உன் மேல இருக்கு. ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரோன்னு நீ நினைக்கிற. இல்ல, கர்த்தர் எல்லாம் அழகாய் செய்கிறவர். உன்னால் அந்த வீட்டுக்கு மாற்றம் வர உண்டு. உன்னால் அந்த குடும்பத்துக்கு மாற்றம் வர உண்டு. உன்னால் அந்த தேசத்திற்கு மாற்றம் வர உண்டு. எழுதி வச்சுக்கோ. உன் குடும்பத்தை கொண்டு வரும், உன்னை கொண்டும் உன் குடும்பத்தை கொண்டும் அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கட்டளையிடுவேன். விசுவாசிக்கிற பிள்ளை கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில ஒரு கணம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்க்கலாம். அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார். ஊழிய ஸ்தலத்தில் உட்கார்ந்துகிட்டு என் செய்தியை நீ கேட்கிற. இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேசத்திற்கு தேவையான என்னுடைய கிருபையை, என் அபிஷேகத்தை, என் வல்லமையும் சரசில வச்சிருக்கிறேன். அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன்னால் அந்த குடும்பத்துக்கு மாற்றம் வரும். உன்னால் அந்த வீட்டுக்கு மாற்றம் வரும். உன்னால் அந்த புருஷனுக்கு மாற்றம் வரும். உன்னால் அந்த தெருவுக்கு மாற்றம் வரும். உன்னால் அந்த தேசத்துக்கு மாற்றம் வரும். உன்னால் அந்த ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். சும்மா உன்னை கச்சிருக்கிறேன் நினைக்கிறியா? உன் சிரசின் மேலே ஆண்டவர் வைத்த அபிஷேகம் மேலானது. ராத்திரி அநேக அறைகளுக்குள்ள ஒரு தேவ மகிமை இறங்கி வருது. The God's presence. Yes, really. நிறைய பேரை இன்னைக்கு ராத்திரி உயிர்ப்பிப்பேன் கர்த்தர் சொன்னார். நிறைய நேரத்தில் நம்மால the God's plan அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் எதை விரும்பினேன்? 24 hours பிரேயர் நடக்கிற வீட்டெல்லாம் விரும்பினேன். இன்னைக்கு 2 minutes கூட பிரேயர் இல்லாத இடத்துல என்ன கொண்டு வச்சிருக்கீங்க? ஆண்டவருக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குடும்பத்தை எல்லாம் நான் விரும்பினேன். இன்னைக்கு தேவ திட்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுவா, சூழ்நிலையை பார்க்காத, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை பாரு. சூழ்நிலையை பார்க்காதம்மா, உன்னை அழைத்த அழைப்ப பாரு. சூழ்நிலைகளை பார்க்காதம்மா, உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாரு. உன்னை அனுப்பினது நான் அல்லவா? உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா? உன்னை இதுவரை கொண்டு வந்தவர் நான் அல்லவா? பின்ன ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? பின்ன ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். சிலரை சில இடங்களுக்காகவே திட்டமிட்டு கர்த்தர் அனுப்பினார். அவங்களை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரியில இந்த மைதானத்துல மட்டும் இல்ல, சத்த எல்லையிலும் இருக்கு. இன்னைக்கு நேரலையில பார்க்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை
இன்னைக்கு சில உலர்ந்த அனுபவங்கள் மாற்றப்படுது. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறா, பாழாய் போனதும் பழுதாய் போனதும் நம்பிக்கை இழந்தவைகளுக்கும் ஒரு மாற்றத்தை நான் தர விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே ரட்சகா, நின்னை நான் ஸ்நேகிக்கும் நாளெல்லாம் நந்தியா பாடிடும். இயேசுவே ரட்சகா, நின்னை நான் ஸ்நேகிக்கும் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தாவீதின் கூடாரம்